என்ன தம்பி யோசிக்கிறீங்க? இப்படிப்பட்ட கொடிய விஷயத்தை சொல்வாருன்னு தெரிஞ்சிருந்தா வாக்கு கொடுக்காம இருந்திருக்கலாமேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல கொடுத்த வாக்கை எப்படி திரும்ப வாங்கிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. நீங்க நினைக்கிற அந்த விஷயத்தை பத்தியே நான் கவலைப்படல. நான் யோசிக்கிறதெல்லாம் வேற. என்ன தம்பி, என்ன அந்த கொள்ள கூட்டத்தில் நீங்களா போய் சேர்ந்தீங்களா? இல்ல, விதிவசமா அந்த முள்வேலியில நான் விடுத்துட்டேன். அந்த கொடுமையை எப்படி சொல்றது, எப்படி சொல்லாம இருக்கிறதுங்கிற மனப்போராட்டத்தில் அடிபட்டுக்கிட்டு அந்த சதி கூட்டத்தோட சம்பந்தம் வச்சிருந்த என்ன என் புள்ள கண்டுபிடிச்சிட்டா. சிவகாமி, சிவகாமி, உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாமா எனக்கு கொஞ்சம் தைரியம் பிறந்தது. அவனுக்கு தெரியலன்னா இந்த ரகசியம் உங்களுக்கு மட்டுமல்ல, வேற யாருக்குமே தெரியறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது. தம்பி, நடக்க கூடாதது நடந்ததுக்கு பிறகு நடக்கிறது நடக்கட்டும்னு உங்க அண்ணனை கூட்டிக்கிட்டு போய் குருவி மலை பக்கம் இருக்க அந்த கொள்ள கூட்டத்தை கூண்டோட பிடிச்சு கொடுக்கணும்னு தான் நான் இங்க ஓடி வந்தேன். ஆமா, அப்படி செஞ்சிருவோம். அண்ணனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அண்ணன் அவரை பார்க்கத்தான் போயிருக்கணும். நான் போய் போன் பண்ணி தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். அப்பா, என்னப்பா இது? இது உங்களுக்கே நல்லா இருக்க? கொள்ளை கூட்டத்தோட சம்பந்தப்பட்டதும் இல்லாம போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கும் சம்பந்தி ஆகிறதுக்கு உங்களுக்கு எப்படியப்பா துணிச்சல் வந்தது? ஏப்பா, நாங்க சரி சின்ன தவறுகளை சுட்டி காட்டி எங்களுக்கு புத்தி சொல்ற உங்களுக்கு, நீங்க சரி இவ்வளவு பெரிய குற்றத்தை எடுத்து காட்டி உங்களுக்கு புத்தி சொல்ல அந்த ஆண்டவனால கூட முடியல. சிவகாமி, ஏற்கனவே உங்க அம்மா முன்னால வச்சு உங்க அண்ணன் என்ன பாதி கொன்னுட்டான். மீதி பாதி உயிரோட தான் நான் இங்க ஓடி வந்திருக்கிறேன். அதையும் நீ கொன்னுட்ட. பிறகு கொள்ள கூட்டத்தை கண்டுபிடிச்சு கொடுக்கிற சக்தியே இல்லாம உங்க அப்பா சவமா போனாலும் போயிடுவோம்மா. என்ன கொண்டாரம்மா, என்ன கொண்டாரு. அண்ணிகிட்ட சொல்லிட்டேன், உடனே அவரை குருவி மலைக்கு கூட்டிக்கிட்டு போ, நான் போலீஸோட வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. வாங்க. ஆமா, சீக்கிரம். அமிர்தத்துல விளைஞ்ச அழகு தாமரன் அவர் என்ன மிகையா வர்ணிச்சார். ஆனா நான் அது கருகத்தை இல்லைன்னு சொல்லி இயற்கையா சேத்துல பூத்த தாமரன்னு எடுத்து காட்டிட்டு, கடவுளே, என் பிறந்த வீட்டுக்கு இப்படி ஒரு களங்கமா? அதுல என்ன சந்தேகம்? களங்கம் களங்கம் தான். உனக்கும் தெரிஞ்சு போச்சா? எனக்கு தெரிஞ்சதுல ஆச்சரியம் இல்லை. ஆனா உனக்கு எப்படி தெரிஞ்சது? எப்படியோ தெரிஞ்சது. எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. எனக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றம். காதல் வேற வாழ்க்கை வேறன்னு சொல்றது சரியா தான் இருக்கு. ராதா, ராதா, நீ என்ன சொல்ற? நான் என்னத்த சொல்றது? போயும் போயும் ஒரு கொள்ள கூட்டத்தின் தலைவரை என் குடும்ப தலைவரா தேர்ந்தெடுத்தனே. அவர் என் மனசைத்தான் கொள்ள கொண்டாருன்னு நினைச்சேன். ஆனா அந்த பொல்லாத மனிதர் பொதுமக்களின் பொருளையும் இல்ல கொள்ளையடிச்சு குமிக்கிறதா இருக்காரு. நீ குறிப்பிடுறது எங்க அப்பாவையா இல்ல அண்ணனையா? அப்பா, உங்க அப்பா அண்ணன் ரெண்டு பேருமே கொள்ளக்காரங்களா? எங்க அப்பா வேணா சொல்லு, ஆனா எங்க அண்ணனுக்கு சொல்லாது. ராதா, எங்க அண்ணனுக்கு வேண்டாதவங்க யாரும் உங்க காதல கண்டு பொறாமப்பட்டு அதை கலைக்கிறதுக்காக கதை கட்டி விட்டுருக்காங்க. நம்பாத ராதா, நம்பவே நம்பாத. யாரும் கதை கட்டல. உங்க அண்ணன் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு போனதையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொள்ள கூட்டம் வந்து அவரை கூட்டிட்டு போனதையும் என் கண்ணால பார்த்து. மயக்கம் இங்க இருக்கா?
ஸ்பீக்கர் கலெக்ஷன் நினைச்சேன், லைட்டோட நின்று போச்சு. அப்போ ஸ்பீக்கர் என்ன நுட்பமான வேலை. இந்த மைக்கு மூலமா தான் தலைவன் துணைத் தலைவனோட தொடர்பு வச்சிருக்கான். தலைவன் முகப்பொடி போட்டுக்கிட்டு சிங்காரங்கிற பேர்ல தன்னுடைய நண்பர்களுக்கே தன்னை யாருன்னு காட்டிக்காம அவர்களோட நெருங்கி பழகி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான். துணைத் தலைவனுக்கு நண்பனா இருந்துகிட்டு அவனுக்கே தெரியாம இந்த பொம்மைக்குள்ள மைக்க வச்சு எங்கிருந்தோ பேசுற மாதிரி பேசி எல்லாத்தையும் ஏமாத்தி இருக்கான். பெரிய புத்தர். அதனால் தான் துணைத் தலைவன் சிங்காரத்து மேல சந்தேகப்பட்டு அவனை கொலை செய்யறதுக்காக அழைச்சிட்டு வந்திருந்தான். ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். மிஸ்டர் சுந்தரமா பேசுறது, இன்ஸ்பெக்டர் சுந்தரமா பேசுறது கேட்டேன். எஸ், நான் முத்தியா பேசுறேன். இருங்க இருங்க. பெரியவரே, என்ன இது? என் உயிரை விட மேலான தலைவரே, நான் சொல்வது அப்பனையின் சத்தியம். இந்த வந்தகன் என் மாமன். தலைவரே, நான் உங்கள் கூட்டத்தில் ஒருவன் என்பது அறியாத இந்த துரோகி என்னிடமே வந்து நம் கூட்டத்தை போலீசில் பிடித்துக் கொடுப்பதற்காக என் அண்ணன் எங்கே என்று கேட்டான். நான் இவனை தந்திரமாக இங்கு அழைத்துக் கொண்டு வந்து விட்டேன். பாவி, உன் அற்புதத்தை என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க. தலைவா, நீ இவ்வளவு தந்திரசாலியா? மாமனும் மருமகனும் ஒருவருக்கு ஒருவர் தெரியும் உன்னிடம் மட்டியிடுபடி செய்திருக்கிறாயே, இதுவா நியாயம்? ஏன் தலை குடித்து கொடுக்கிறாய்? வெட்கமா இல்லை வேதனையா? ஐயோ பாவம். உனக்கு தெரியாது ரவி, நான் இந்த கூட்டத்தில் சேர்ந்திருக்கும் செய்தி அறிந்த அந்த களத்திலேயே பிரிந்திருக்க வேண்டிய என் பிள்ளையின் உயிர் பிழைத்துக் கொண்டது. ஏன் தெரியுமா? தங்கையின் மீது அவன் கொண்டிருக்கும் தனியாத பாசம். இப்போது தங்கையின் கணவனும் தகப்பனை போல ஒரு கொள்ளைக்காரன் என்ற இடி அவன் காதில் விழுந்தான். ஐயோ ஐயோ, இந்த நிலையை கனவில் காணக்கூட எனக்கு சக்தி இல்லையே. எனக்கு கனவில் காணக்கூட சக்தி இல்லையே. ரவி தன் தங்கைக்கு ஒரு அழகான வாழ்வை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே தாடி வளர்த்த தன்னிகரில்லா பொன்னிகர் செல்வனடா என் புதல்வன். உன் காதலுக்கு மறுப்பு சொல்லாமல் உன்னை மைத்துனனாக மனதார ஏற்றுக்கொண்ட அந்த தூயவனுக்கா நீ இப்படி ஒரு துரோகத்தை செய்தாய்? ஐயோ அம்மா, பார்த்தாயா பார்த்தாயா, புலியும் புயல் காற்றும் போன்ற சீற்றம் கொண்ட தலைவர் என் அவலக்கதையை கேட்கும் போதெல்லாம் குமரி கதறி கோவை அழுகிறார். நீயோ கல்லாக சமைந்து நின்று என்னை கொல்லாமல் கொல்லுகிறாய். தலைவரே, கண்டவரை சுட்டரிக்க வேண்டிய உங்கள் கண்களில் நெருப்புக்கு பதிலாக நீரா? இது என்ன விந்தை? ஆமா, மாமனையும் மருமகனையும் மையமாக வைத்து அவர்கள் குடும்பத்தை சுற்றி விதி விளையாடி இருக்கிறதே, அது விந்தையிலும் விந்தைதான். விதியாவது விந்தையாவது என்ன தலைவரை? வளைய வேண்டியது வில்தான், அம்பல்ல. நாங்கள் வளையலாம், நீங்கள் மட்டும் எப்போதும் நிமிர்ந்து நிற்க வேண்டும். அப்படிகிறார்.
என் மகனுடைய முகத்தில் பிரகாசிக்கும் அந்த மஞ்சளுக்காக பார்க்கிறேன். இதாவிட்டால் அப்படியே உன்னை எரித்து கலந்து. ரவி, தலைவன் நான் ஒருவன் இருக்கிறேன் என்பதை மறந்து அவரை அடிக்க நீ கை நீட்டியது மிகப்பெரிய தவறு. தவறு. என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் கையாலே இந்த சதிகாலை சுட்டு கொண்டு விடுங்கள். அறைக்குள்ளே அங்குதான் என் ரிவால்வர் இருக்கிறது. அங்கே தீர்த்து விடுங்கள். வேண்டாம், வழக்கப்படி எங்கே தீர்த்து விடுங்கள். இதை பார்க்கும் புதியவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். இதோ என் ரிவால்வர். சீக்கிரம். தயக்கமேன் தலைவரே, தைரியம் வரவில்லையா? எப்படி வரும்? தகப்பனார மகனே சுட்டுக் கொள்றதுக்கு தைரியம் எங்க இருந்து வரும்? மகனா? பின்ன தாடியும் மீசியும் ஒட்ட வச்சுக்கிட்டு நிக்கிறது உங்க தவ புதல்வரே தான். நீயா கொள்ளை கூட்ட தலைவர்? என் மகனா கொள்ளை கூட்ட தலைவர்? ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை, இது என்ன சோதனை. பாத்தியா சிவகாமி, இப்போவாவது நான் சொல்றத நம்புறியா? நம்பு, நல்ல நம்பு. என் குடும்பமே கொள்ளைக்கார குடும்பம், கொள்ளைக்கார குடும்பம். சிவகாமி, அத்தா அத்தா, இந்த நிலைக்கு அப்புறம் கூட நீங்க நேசிக்குவீங்க? சிவகாமி, என்ன இது? உங்க அப்பாவும் அண்ணன் செஞ்ச தவறுக்கு நீ என்ன பண்ணுவ? சிவகாமி, எனக்கு வேண்டியதெல்லாம் நீதான். அத்தா, சிவகாமி, தங்கச்சி, அவன் தந்திர பேச்சுல மயங்கி உன் சிந்தையை பறி கொடுக்காரு. அவன் தான் அசல் கொலைக்கார. பாத்தியா பாத்தியா, என்ன வரை மாற்றி வைக்கணும்னு உங்க அண்ணா கதகட்டி விடுறாங்க. அண்ணா, இப்படி அடிக்கவே எனக்கு வெட்கமா இருக்கு. தங்கச்சி, போதும். உங்க குடும்ப பெருமையை நீங்க காப்பாற்றிக்க முடியலன்னா என் குங்கும பெருமைக்காரு குறை உண்டாக்காதீங்க. நல்ல வாழ்வை என்னாலதான் வாழ முடியல. உங்க தங்கையாவது வாழும்படி செய்யுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க சித்தப்பனும் கொள்ளக்காரங்கிறத நீ தெரிஞ்சுக்க போற. போதும். அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்ததும் இல்லாம மருமகனே உங்க வழக்குள்ள இழுத்து பாக்குறீங்க. நீங்க எல்லாம் மறுக்கிறதா? கேளுடா, நல்லா கேளு. மைத்துனரே, என்ன நடிப்பு! என் தங்கச்சிக்கு உங்க மேல இருக்க அன்பை பயன்படுத்தி நீங்க நடிக்கிற நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஏண்டா இதை தூக்கிட்டு வர சொல்லி அடிச்சு சித்திரவதை பண்ணி கொள்ள கூட்டத்துல சேர்த்ததும் இல்லாம வீட்டுல வந்து போலீஸ் வந்துங்கன்னு சொல்லி நாடகமாடுன நயவஞ்சக தலைவர் நீதாண்டா. ஐயோ, நம்ம தலைவனை இவன் தான் கொண்டிருக்கிறேன். ஏன் இருக்கிறீர்கள்? இப்போ நான் தான் தலைவன். இவனை சுட்டு போட்டுங்கள். முட்டாள்களா, நான் மாறு வேஷத்துல இங்க நுழையும் போதே உங்களால என் உயிருக்கு ஆபத்து வரும்னு எனக்கு நல்லா தெரியும். பைத்தியக்காரர்களே, இந்த துப்பாக்கிகளே உள்ள தோட்டாக்கள் அத்தனையும் போரி குண்டுகள் நான் தான் மாற்றி வைத்தேன். மரியாதையாக நான் சொல்வதை கேளுங்க. என்னோடு வந்து போலீசாரிடம் உங்களை ஒப்படைத்து விடுங்கள். இல்லாவிட்டால்